இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைவர் மறைந்து ஓராண்டு டிசம்பர் 22 முதலாம் ஆண்டு வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 20 ஆண்டு கால கழகத்தை அந்நியார் அவர்கள் மிகவும் இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்திட்டு இருக்கிறாங்க. தலைவரையோட ஆளுமை எப்படி இருக்குமோ அதே ஆளுமையோடு இன்று கழகத்தை கட்டி காத்து வரும் எங்கள் அந்நியார் அவர்களுக்கு கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு என்றென்றும் துணையாக இருப்போம். வருகிற ஜனவரி செயற்குழு பொதுக்குழுவில் எங்களுடைய இளைய கேப்டனின் மறுவுருவமாய் திகழ்கின்ற இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு தலைமை கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பை ஒன்று அந்நியார் வழங்குவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று இளம் அரசியல் தலைவர்களில் எங்களது இளைய கேப்டன் தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்து இந்த கழகத்தை சீரும் சிறப்புமாய் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. ஜனவரி தொடங்கி அந்நியார் அவர்களும் தம்பி அவர்களும் தளபதியார் LKS அவர்களும் 3 பேரும் இந்த கழகத்துக்கு சிறப்பாக பணியாற்றுறாங்க. மாநில நிர்வாகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மண்டல பொறுப்பாளர்கள் போட்டு எங்கள் பணி சிறப்பாக நடக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை திமுக அதிமுகவோட தேமுதிக பம்பரமாக சுழன்று களப்பணியாற்றிட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அரசியல் கட்சி இன்றைக்கு திமுக கூட செய்யக்கூடிய விஷயத்தையெல்லாம் மற்ற கட்சிக்கு கண்டிக்கிறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி தினம் ஒரு அறிக்கை, மணிக்கு ஒரு அறிக்கை என்று அந்நியார் அவர்கள் எங்கெங்கு மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் நடக்கிறதோ அந்த நேரத்தில் முதல் ஆளாய் தலைவர் வேட்டியை மடித்து கொண்டு களத்தில் போய் நிற்பார். அவரைப் போலவே இன்று அந்நியார் அவர்களும்